வணக்கம் நண்பர்களே. அன்னை வராகி அம்மன் என்றாலே ஒருவித உக்கிரமும், அதே சமயம் அள்ளிக் கொடுக்கும் அருளும் ஒருங்கே நினைவுக்கு வரும். 7 சப்த கன்னியர்களில் 5வது சக்தியாய் விளங்கும் இந்த வராகி அன்னை உத்தரகோசமங்கியில் சுயம்புவாய் எழுந்தருளி, தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளைத் தீர்த்து உன்னத வாழ்வை அருளும் அற்புதத் தாயாக வீற்றிருக்கிறாள். வாருங்கள், இந்தத் தலத்தின் தொன்மையை, தல வரலாற்றை, அம்மனின் சிறப்புகளை மற்றும் இங்கு நடைபெறும் விசேஷ வழிபாடுகளை விரிவாகக் காண்போம். இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து அன்னை அருள் பெறுங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமை போர்த்திய வயல்வெளிகளுக்கு நடுவே ஆயிரம் ஆண்டுகளின் பெருமைகளைத் தாங்கி நிற்கும் ஒரு புனித தலம். ஆம், உலகின் முதல் சிவாலயம் எனப் போற்றப்படும் திருத்தரகோசமங்கை மங்களநாதர் சுவாமி கோவிலின் காவல் தெய்வமாய் அன்னை சியவராகி அம்மன் இங்கே சுயம்புவாய் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். நவக்கிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோவில் இது. பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கும் முன்னரே தோன்றிய ஆலயம் இது என்பதை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என பக்தர்களால் போற்றப்படும் இந்த உத்தரகோசமங்கை ராமநாதபுரத்தில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உத்தரகோசமங்கை வெறும் ஒரு கோவில் மட்டுமல்ல, இது ஒரு தொன்மையான வரலாறு, எண்ணற்ற ஐதீகங்கள் மற்றும் அற்புதங்கள் நிறைந்த ஒரு புண்ணிய பூமி. இங்கே வீற்றிருக்கும் வராகி அம்மன் மங்கை மாகாளியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். 6 அடி உயரத்தில் 8 திருக்கரங்களுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தரும் இந்த சுயம்பு வராகி அன்னை வலது கரம் அபயம் அளிக்க, இடது கரம் வரதம் காட்ட, மற்ற கரங்களில் சங்கு, சக்கரம், ஏர்கலப்பை, உலக்கை, பாசம், அங்குசம் தாங்கி காளியம்மன் போல வலது காலை குத்த வைத்து இடது காலை தொங்கவிட்டு உக்கிரமாக அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள். வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கும் அன்னையின் காலடியில் பஞ்சபூதங்களும் அடக்கம் என்பதன் அடையாளமாக 5 பூதகணங்கள் வீற்றிருக்கின்றன. வராகி தேவி விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் பெண் சக்தியாகக் கருதப்படுகிறார். அவர் பாதுகாப்பு, தைரியம், கருவுறுதல், தடைகளை நீக்குதல், வெற்றி, செழிப்பு மற்றும் செல்வத்தை அருள்வோராக நம்பப்படுகிறார். லலிதா சகசரநாமத்தில் வராகி தேவி திரிபுரசுந்தரி அம்மனின் பாதுகாப்பு அமைச்சராகவும், விசிக்கரன் என்ற அசுரனை அழித்தவராகவும், தண்டனை மற்றும் நீதியின் தெய்வமாகவும் குறிப்பிடப்படுகிறார். இன்னொரு அற்புதமான அம்சம் என்னவென்றால், அன்னையின் உக்கிரத்தை தணிக்கும் பொருட்டு அவளது இடது பக்கத்தில் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். இவரே அம்பாளின் கோபத்தை பெற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் மட்டும் கிடைக்க வழிவகை செய்கிறார். இப்படி விநாயகர் அருகில் இருக்கும் வராகி அம்மனை வேறு எந்த தலத்திலும் நாம் தரிசிக்க முடியாது என்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. இந்தியாவின் மிக மிக பழமையான வராகி அம்மன் கோவில்களில் இதுவும் ஒன்று. வராகி அம்மன் 7 சப்த கன்னிகளுள் 5வது கன்னி. மனித உடலும் பன்றி முகமும் கொண்டவர். பன்றியை வடமொழியில் வராகம் என்பார்கள். பன்றி முகம் கொண்டதால் வராக என்ற திருநாமம் ஏற்பட்டது. ஆதிபராசக்தியின் படைத்தலைவியாக துர்க்கை அல்லது ராஜராஜேஸ்வரியிடம் இருந்து தோன்றியவர் இவர். இவர் ஒரு போர்க்கடவுள் என்பதால் வராகி வழிபாடு வெற்றியைத் தருவதாக ஐதீகம். தோல்விகள், அவமானங்கள் போன்றவற்றிலிருந்து வராகி வழிபாடு காப்பாற்றும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வராகி அம்மன் கோவில் உலகின் முதல் சிவாலயம் எனக் கருதப்படும் திருத்தரகோசமங்கை மங்களநாதர் கோவிலின் காவல் தெய்வமாகும். இந்த 2 கோவில்களும் சதுர் யுகங்களையும் கடந்த பழமையான கோவில்கள். இந்த அன்னை வராகி இங்கு குடிகொண்ட வரலாறு மிக சுவாரஸ்யமானது. 4 சதுர் யுகங்களுக்கு முன் ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மா தனது அன்ன வாகனத்தில் வான்வழியாகச் சென்றபோது அடர்ந்த இலந்தை வனத்தின் நடுவே ஆவடை இல்லாத லிங்கம் ஒன்றைக் கண்டார். உடனே ஈசனை வழிபட அவ்விடத்தில் இறங்கினார் பிரம்மா. அங்கே கற்பகிரகம் அமைத்து அந்த லிங்கத்தை ஆவடையுடன் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அதுவே திருத்தரகோசமங்கை மங்களநாதர் சிவாலயம். ஆனால் பிரம்மா ஒரு சிறு தவறு இழைத்தார். இடது புறத்தில் இருக்க வேண்டிய விநாயகரை வலது புறத்திலும், வலது புறத்தில் இருக்க வேண்டிய முருகரை இடது புறத்திலும் பிரதிஷ்டை செய்துவிட்டார். இந்த பிழைக்கு என்ன பரிகாரம் என்று பிரம்மா சிவபெருமானிடம் வேண்டி நின்றபோது, ஈசன், திருத்தரகோசமங்கையில் நான் உறையும் ஆலயத்தின் அருகே வராகி சுயம்புவாய் எழுந்தருள்வார். அன்னை வழிபட்டு பிராயச்சித்தம் தேடிக்கொள் என்று கட்டளையிட்டார். அதன்படி அங்கே சுயம்புவாய் எழுந்தருளிய வராகி அம்மனுக்கு பிரம்மா மூலாலயம் அமைத்து வழிபட்டு நிவர்த்தி பெற்றார். பிரம்மனுக்கே பிராயச்சித்தம் வழங்கிய அன்னை வராகி அன்று முதல் தன்னை நாடி வரும் கோடான கோடி பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி வருகிறார்.
இத்தலத்து மங்களநாதர் கோவிலின் காவல் தெய்வமாக வராகி அம்மன் வீற்றிருப்பதால் முக்கிய திருவிழாக்களின் போது வராகிக்கு பூஜை நடத்தப்பட்ட பின்னரே சிவன் கோவில் விழாக்கள் தொடங்கும் மரபாக உள்ளது. வராகி அம்மனுக்கு மஞ்சளை அரைத்து சாத்துவது இந்த கோவிலில் சிறந்த பரிகாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. அன்னையின் முகம் காட்டுப்பன்றி வடிவம் கொண்டது. பன்றிகள் பொதுவாக பூமியை கிளறி கிழங்கு வகைகளை உண்ணும். மஞ்சளும் பூமிக்கடியில் விளையும் ஒரு கிழங்கு வகை என்பதாலும் அதோடு மங்களகரமான பொருள் என்பதாலும் வராகி அம்மனுக்கு மஞ்சளை அரைத்து சாத்தும் வழக்கம் ஏற்பட்டது. திருமணம், குழந்தை பேறு, வேலைவாய்ப்பு, தொழில் அபிவிருத்தி, பணம் மற்றும் சொத்து பிரச்சினை, வழக்கு மற்றும் நோய் நொடிகள் தீர பக்தர்கள் மஞ்சளை அரைத்து அம்பாளின் பாதத்தில் சாத்தி கோரிக்கைகளை சொல்லி வழிபடுவார்கள். அன்னையின் பாதத்தில் சாத்திய மஞ்சளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். அதனை சிறிதளவு எடுத்து 3 நாட்கள் சாப்பிட வேண்டும். பெண்கள் உடலுக்கு பூசியும் குளிக்கலாம். பக்தர்கள் மஞ்சள் அரைத்து சாத்துவதற்கு மஞ்சள் பொடியை பயன்படுத்தக்கூடாது. கோவிலுக்கு வந்துதான் மஞ்சள் கிழங்கை அரைத்துக் கொடுக்க வேண்டும். இதற்காக கோவில் வளாகத்தில் 180 அம்மிகர்கள் வைக்கப்பட்டுள்ளன. மற்றொரு சிறப்பு பரிகாரமாக தேங்காய் விளக்கு ஏற்றுதலும் செய்யப்படுகிறது. வளர்பிறை, தேய்பிறை பஞ்சமி திதியில் வராகி அம்மனை விரதமிருந்து வழிபட நல்ல பலன் கிடைக்கும். வராகி அம்மனிடம் மேற்கண்ட பரிகாரங்கள் மூலம் வைக்கும் வேண்டுதல்கள் யாவும் 3 முதல் 6 மாத காலத்தில் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. குறிப்பாக ராகு காலத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு வராகி அம்மனை வழிபடுவது திருமணத் தடைகளை நீக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த தனிப்பட்ட மற்றும் பலன் தரும் வழிபாடு உத்தரகோசமங்கை வராகி அம்மன் சன்னதியை பக்தர்களிடையே ஒரு முக்கிய ஈர்ப்பு மையமாக மாற்றியுள்ளது. ஆஷாட நவராத்திரி ஆடி மாதம் ஜூன் முதல் ஜூலை வரை வராகி நவராத்திரி என அழைக்கப்படுகிறது. இந்த 9 நாட்களும் வராகி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. இந்த காலகட்டத்தில் வராகி அம்மனை வழிபடுவது கருவுதலை உறுதி செய்யும், பயிர்களைப் பாதுகாக்கும், விவசாய சமூகங்களுக்கு மிகவும் முக்கியமானது என நம்பப்படுகிறது. வராகி அம்மன் பூஜை தீய சக்திகள், எதிரிகள், நோய், எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து பாதுகாப்பை அளிக்கிறது. இது வெற்றி, செழிப்பு, மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை அருள்கிறது. பஞ்சமி திதிவராகி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த விழாக்கள் வராகி தேவியின் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பு பண்புகளை மேலும் வலியுறுத்துகின்றன. சிவபெருமான் மங்கைக்கு, அதாவது பார்வதி தேவிக்கு வேத ஆகமங்களின் இரகசியங்களை உபதேசித்ததால் இத்திருத்தலத்துக்கு உத்திரகோச மங்கை என்ற பெயர் ஏற்பட்டது. உத்திரம் என்றாள் உபதேசம், கோசம் என்றாள் இரகசியம், மங்கை என்றாள் பார்வதி தேவி. எனவே உத்தரகோசமங்கை. தட்சிண கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த பழமையான சிவத்தலத்தில் பார்வதி தேவி தவமேற்கொண்டு சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டதால் இது ஒரு திருமண பரிகாரத் தலமாகவும் வழிபடப்படுகிறது. சங்க இலக்கியம், தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட பல சிற்றிலக்கியங்களில் உத்தரகோசமங்கை சிறப்பிடம் பெற்றுள்ளது. மாணிக்கவாசகர் தனது திருவாசகத்தில் 38 இடங்களில் இத்தலத்தை போற்றிப் பாடியுள்ளார். சிவன் உண்பதும் உறங்குவதும் உத்தரகோசமங்கை தலத்தில்தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்படி எண்ணற்ற சிறப்புகளையும் ஐதீகங்களையும் வரலாற்றுப் பெருமைகளையும் தன்கத்தை கொண்ட உத்தரகோசமங்கை வராகி அம்மன் கோவில் இன்றும் பல ஆயிரம் பக்தர்களின் வாழ்வுக்கு நம்பிக்கையும் அருளையும் அள்ளித் தெளிக்கும் புண்ணிய தலமாக விளங்குகிறது. வாழ்வில் ஒரு முறையேனும் இத்தலத்திற்கு வந்து அன்னை வராகியின் அருளையும் மங்களநாதரின் பேரருளையும் பெற்றுச் செல்வது பெரும் பாக்கியம். அன்னை வராகியின் அருளாலும் இந்த மண்ணின் தொன்மையாலும் உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் பெருகட்டும். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே துணை.